என்பது தெரியாமல் திரைக்கதை வேகமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் நம்ம அப்படி நுனி நாற்காலில் இருக்கோம்ல, அதை அப்படி சாஞ்சி வரவே முடியாது. இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு பாட்டுள்ள அதே சேசிங் இருந்தது. இந்த படத்தில் வேற மாதிரியான ஒரு சேசிங். அப்போது ஒரு இடத்துல சொல்லுவார் விஜய் சேதுபதி, நீ என்னை துரத்தி என்னை பிடிக்கிறனால மட்டும் என்னுடைய போராட்டையும் அந்த காட்சி முடியும் போது அடுத்த காட்சி என்ன என்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்காரு வெற்றிமாறன். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பரிமளிப்பதற்கான வாய்ப்பை இந்த படத்தில் வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. சண்டை காட்சியில் யாரு என்ன இந்த பையனை இப்படி சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு விடுதலை பார்ட்டி படத்தில் விடுதலை முதல் பகுதியில் நடித்த விஜய் சேதுபதி, சூரி மற்றும் பலர் நடிக்கிறார்கள். இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. கேரளத்தின் மலையாள நடிகை மஞ்சு வாரியர் மற்றும் அனுராக் காஷ்யப் ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு வாத்தியார், அவர் புரட்சிகர வாத்தியார் மட்டுமல்ல, கையில் துப்பாக்கி ஏந்தவர் விஜய் சேதுபதி. இன்னொன்று போலீஸ்காரர் தான் நியாயமாக நடக்கணும்னு நினைக்கிற போலீஸ்காரர். மேலதிகாரிகள் வேறு மாதிரியாக அவங்க உத்தரவு போட்டாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் மறுதளிக்கிற கேரக்டரு சூரி கேரக்டரு. இயக்குனர் வெற்றிமாறனுக்கு வந்து விட்டது. இதன் காரணமாக லைட்டாக வச்சுருப்பார். முதல் பார்ட் 1 படத்தை ஒளிப்பதிவு செய்த வேல்ராஜ் தான் இந்த படத்துக்கும் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த படம் முழுக்க காட்டிலே தயாரான படம். செட்டு போட்டு எடுக்கவே இல்லை, சிட்டிக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு படம் தயாராகிறதுக்கு 60லேருந்து 65 நாள் ஆகும். ஆனால் இந்த படம் எடுக்கிறாரு எடுத்துக்கிட்டே இருக்காரு. 2 வருஷம் எடுத்தார் வெற்றிமாறன். இந்த மாதிரி ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்படி இயக்குனர் செலவு இழுத்து வைத்தால், படப்பிடிப்பு நாட்களை அதிகமாக இருந்தால் மற்றொருத்தர் தான் ஓடி போயிருப்பார். ஆனால் வெற்றிமாறன் மீது உள்ள அசாத்திய நம்பிக்கையினால் தயாரிப்பாளர் தாக்கு பிடித்தார். ஆனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் பாக்யராஜ் மாதிரி தான். ஏன்னா நான் பாக்யராஜ் படத்தில் நிறைய படத்தில் வச்சுருக்கேன். அவர் அவுட்லைன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து வசனம் எழுதுவார். அதே மாதிரி வசனம் எழுதியிருக்கிறாரு இந்த படத்துலையும் வெற்றிமாறன். இந்த கிரியேட்டரே அப்படி தான். அதாவது 24 மணி நேரம் சினிமா பற்றிய நினைப்பாகவே இருப்பார்கள். தூங்கும் போதும் படத்தினுடைய நினைப்பு, எழுந்திருக்கும் போதும் படப்பிடிப்பு நினைப்பு, லேவட்டில் போகும்போதும் படப்பிடிப்பு நினைப்பு. இதன் காரணமாக அவருடைய 24 மணி நேரத்துக்கு புதிய சிந்தனைகள் அந்த திரைக்கதையில் இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமான்ட்டு யோசனை பண்ணியிருப்பாங்க. அந்த வேலை வெற்றிமாறனும் படத்துக்கு ஒரு சிலை ஒரு சிற்பி வடிவமைக்கிறாருன்னா அப்படியே அவருக்கு திருப்தி தர்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி கல்லையிலிருந்து சிற்பத்தை உருவாக்குகிற கலைஞன் வெற்றிமாறன். இந்த முதல் படத்தில் என்னென்னா விஜய் சேதுபதிக்கு ரொம்ப குறைவான போர்ஷன் தான் இருந்துச்சு. அதனால் நிறைய பார்வையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சேதுபதி போர்ஷனை அதிகப்படுத்திக்கலாமான்னு கேட்டாங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட போர்ஷனை அதிகப்படுத்தியிருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன படத்தில் விஜய் சேதுபதிக்கு லவ் கிடையாது. இந்த படத்தில் லவ் மேட்ரு வருது. மஞ்சு வாரியரை காதலிக்கிறார். எதற்காக காதலிக்கிறார், எப்படிப்பட்ட காதல், ஒரு புரட்சிகரமானவனுடைய காதல் எப்படி இருக்கும், காதலில் அதிகமாக பயப்பட மாட்டான், சமூக சேவையில் ஈடுபடுறவங்கெல்லாம் வீட்டை அதிகமாக கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சமூக புரட்சியாளன் விஜய் சேதுபதி மஞ்சு வாரியரை உள்ளத்தில் காதலித்தாலும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் மிக நீட்டாக நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதிக்குள்ளே இவ்வளவு நடிப்பு எங்கேயா இருந்துச்சு ஆன்னு கேட்டால் அது காரணம் வெற்றிமாறன் தான். அந்த கேரக்டரை உருவகப்படுத்தி இப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி விஜய் சேதுபதி பாலிஷ் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு. அதனால் விஜய் சேதுபதி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வேறு ரேஞ்சுக்கு போயிடுவார். இப்போ இதுவரைக்கும் வில்லன் குணச்சித்திரவாளன் நடிச்சிட்டு இருக்காருல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியை அப்படித்தான் இன்று கேட்க வைத்திருக்கிறார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி இந்த வீரம் கொப்பளிக்கிற இடங்கள்லாம் விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக கைத்தட்டல் கொடுக்கணும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. மஞ்சு வாரியர் அவர் நடிகர் திலீப்பை விவாகரத்து செய்தாலும், வாழ்க்கையிலே கொஞ்சம் சோதனை ஏற்பட்டாலும், தோல்வி ஏற்பட்டாலும், நடிப்பில் அவருடைய பிரகாசம் இன்னும் பிரகாசமாக இருக்குது. மஞ்சு வாரியர் நடிப்புக்காகவே கேரளாவில் நிறைய பேர் படம் பார்ப்பாங்க. இங்கே எப்படி தேவிகா, சரோஜாதேவி, பத்மினி இருந்தாங்களோ அந்த மாதிரி பாவனைகளை வெளியே ஏற்படுத்தக்கூடிய திறமசாலி மஞ்சு வாரியர். ஏற்கனவே 2 படத்தில் தமிழ் படத்தில் நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்துலேயும் மஞ்சு வாரியர்
அந்த கண்களாலேயே அந்த காதலை வலை வீசி சொல்லியிருக்கிறார். அதான் அதில் முக்கியமான விஷயம். சில விஷயங்களை பல நடிகைகள் கண்களால் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது பாவனைகளால் பாடி லாங்குவேஜில் சொல்லுவாங்க. இந்த பாடி லாங்குவேஜில் சொல்கிறத விட கண்களில் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா, கண்கள் கவிதை பாடும் கண்கள்பாங்கள்ல, அந்த மாதிரி மஞ்சு வாரியருடைய கண்கள் கவிதை பாடுகிற கண்களாக வந்திருக்கிறது. இந்த படத்தில் சூரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவர் ஒரு ஹீரோ தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் முதல் பாதியில் வேற ஒரு சூரி, இந்த பாதியில் வேற ஒரு சூரி. அதாவது விடுதலைக்கு முன்னால் நம்முடைய பார்வை சூரிய வேற மாதிரி இருந்திருக்கும், விடுதலைக்கு பின் சூரிய பார்வையிட வேற மாதிரி இருக்கும். முன்னால் பார்த்தோம்னா சூரி கலகலப்பாக பேசுகிறாரியா, நல்ல கவுண்டர் டைலாக் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. சூரி இந்த காட்சியில் நன்றாக நடித்திருக்கிறார், இந்த காட்சியில் நன்றாக நடித்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியும் நம்ம வரிச்சோம்னாக்கா 2 மணி நேரம் ஆகும். இந்த கிருபானந்த வாரியார் கதா காலட்சேபமோ ஆயிரும், அது சரியாக வராது. அது மட்டும் இல்லை, அதாவது தீட்டுபவர் தீட்டுனா தான் நல்ல கூறு பிடிக்கும் அறுவாள்லையும். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேங்கன்னா, வெற்றிமாறன் சூரிக்குள்ளே இருக்கிற அந்த கதாநாயக நடிப்பை, குணச்சித்திர நடிப்பை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது மிகை அல்ல. இந்த கிரெடிட் போகிறான் கோஸ் டு டைரக்டர் வெற்றிமாறன். அதை விஜய் சேதுபதியும் ஒத்துப்பார், சூரியும் ஒத்துப்பார். அதேமாரி சூரி பொறுத்த வரைக்கும் போன படத்தில் கொஞ்சம் டாமினேஷன் அதிகம், விஜய் சேதுபதி கம்மி அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் சூரிக்கு கொஞ்சம் போர்ஷன் கம்மி தான், அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனாலும் அந்த கம்மி போர்ஷன் என்பது தெரியாமல் திரைக்கதை வேகமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் நாம் அப்படி நுனி நாற்காலில் இருக்கோம்ல, அதை அப்படி சாஞ்சி வரவே முடியாது, இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறார் சூரி. அதேமாதிரி தியாகத்துக்கு எடுத்துக்காட்டு சூரிங்கிறது இந்த படத்தில் தெரியுது. முன்னால் உள்ள முகம் வந்து காமெடி முகம். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான இந்தி நடிகருக்குண்டான தோற்றம் வந்தது சூரிக்கு. நான் சொல்கிறதுக்கு பெருமைக்காக இல்லை, நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். அந்த முகத்தை கரெக்டாக ஷேவ் பண்ணி, அதேமாரி தாடி வளர்த்தாலும் அதை ரொம்ப திறமையாக வெளிப்படுத்தியிருக்காரு சூரி. அப்படி பார்த்தாலே வேற ஒரு அர்த்தம் வருது. அந்த கண்களுடைய கண்கள் வீச்சு இருக்க, அது வேற தரத்தில் போயிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனுராக் காஷ்யப் அவர் ஒரு கான்ட்ரவர்ஷியல் டைரக்டர் கம் ஆக்டர், நடிகரும் அவரே, இயக்குனரும் அவரே. அனுராக் காஷ்யப்பு எந்த படத்தையும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். கதையை கேட்டு அந்த கதையில் எனக்கு என்ன நடிப்பதற்கான வாய்ப்பு, அதில் மக்களுக்கு ஏதாவது லெசன் சொல்கிறேனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுராக் காஷ்யப் நடிப்பார். ஏன்னா அவரே இயக்குனர், அவரே நடிகர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் அனுராக் காஷ்யப் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது என்ன காரணம்னா, இந்த விடுதலை பாட்டு வந்து இந்தியிலையும் அனுராக் காஷ்யப்புடைய ரசிகர்கள் பார்க்க வேண்டும், இந்தியிலையும் நிச்சயமாக டப்பாகும். இந்தியிலையும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அங்கேயும் சில புரட்சி போராளிகள் நிறைய பேர், வீராங்கனைகளும் அங்கே இந்தியில் இருந்திருக்காங்க, ஃபேம். அதே மாதிரி இந்த படத்தில் அனுராக் காஷ்யப்புடைய கேரக்டர் இந்தியில் ஃபேம் அதிகமாகவும் சூப்பராகவும் போயிட்டுருக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் சேத்தன், அந்த பழைய படத்தில் உள்ள தொடர்ச்சி போர்ஷன் தான். அதாவது காட்டுமிராண்டித்தனமான ஒரு போலீஸ்காரன், மனிதாபிமானமே இல்லாத போலீஸ்காரன். அவனுக்கு வெளியில இருந்து வந்து மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ மேலதிகாரியை திருப்திப்படுத்த வேண்டியதுதான் அவருடைய கடமையை தவிர, மக்களுக்காக காவல்துறைக்காக மக்களுங்கிறதுலாம் அந்த ஆள்கிட்ட கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சேத்தன், ஒரு காரி உமிழ வேண்டிய கேரக்டர் சேத்தன். இதை வேற எந்த நடிகரும் செய்ய மாட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் சேத்தன் அதே கேரக்டர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அந்த படத்தில் துணை வேடங்கள் நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகுறாங்க. ஆனால் பெருசாக, அதாவது அவங்க வர்ற கட்டத்தில் அவங்க கதாநாயகனாக இருக்கிறாங்க, அதான் முக்கியம். இந்த படத்தில் எந்த கேரக்டர் வந்தாலும் அந்த கேரக்டர் அந்த சீனில் அவர் தான் டாமினேட் பண்ணுறாருங்க ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் முழுமையான படப்பிடிப்பு காட்டுக்குள்ளே நடந்ததுன்னு தான் சொன்னேன். ஆனால் காட்டுக்குள்ளே நடந்தது உண்மை. காட்டுக்குள்ளேயும் இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திக்கிற காட்சிகளை ஒரு உண்மையிலே அந்த மலைவாழ் கிராம மக்கள் வசிக்கிற இடம் மாதிரியே இப்போ செட்டு போட்டு எடுத்திருக்காரு வெற்றிமாறன். அது பரபரப்பாக இருக்குது. அந்த விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் காதல் காட்சிகள் இதுவரை படத்தில் பார்க்காத ஒரு காட்சியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தா தான் உணர்வீங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ரயில் விபத்து ஒன்று இருக்குது. எல்லா படத்தையும், சில படங்கள் நம்ம ரயில் விபத்து பார்த்துருக்கோம்.
ஆனால் எல்லா படத்துலையும் ரயில் விபத்து காட்டிய விஷயங்கள் வேற, இந்த படத்தில் காட்டுற விஷயங்கள் வேற. ரயில் விபத்து எப்படி படத்துக்கு உதவுது, எப்படி புரட்சிக்கு உதவுதுங்கிறதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் இதில் ஒரு வாரிசு நடிகர் நடிச்சிருக்காரு. அவர் பேர் கென் கருணாஸ். கென் கருணாஸ்னா கருணாஸுடைய மகன் கென். தாய் 8 அடி பஞ்சா, மகன் 10 அடி. அதாவது தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பாயுமாங்க. அந்த மாதிரி கருணாஸ் வந்து இப்போ குணச்சித்திர நடிகர்கள் நம்பர் 1 வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மகன் இனிமேல் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக வருவதற்கு மிகப்பெரிய அடித்தளத்தை இந்த படத்தில் போட்டிருக்காரு. ஏன்னா வயசு 24 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்குள் அவர் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பரிமளிப்பதற்கான வாய்ப்பை இந்த படத்தில் வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. சண்டை காட்சியில் யாரு கென்னா இந்த பையனா இப்படி சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு ஸ்டண்ட் மாஸ்டருடைய துணையோடு வெற்றிமாறன் அந்த காட்சிகளை மிகவும் பதப்போடு இயக்கியிருக்காரு. கென் கருணாஸ் சொன்னார், நான் இன்னும் அந்த வலி எனக்கு போகலை, மிகப்பெரிய ஃப்ராக்சர் அந்த படத்தில் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது வந்து விழுப்புன்னு நான் நினச்சிக்கிறேன். போர்க்களத்தில் போகும்போது விழுப்புண் அடைஞ்ச வீரர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எதிரியை துரத்துனது தான் முக்கியமே தவிர விழுப்புண் அடைஞ்ச முக்கியம் இல்லைன்னு பேசுவாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் கென்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ என்ற ஒரு பேர் கிடைக்கும். இனிமேல் அவரை துணிஞ்சு கதாநாயகனாக போடலாம். காதலுக்கும் பொருந்தி இருக்காரு, சண்டைக்கும் பொருந்தி இருக்காரு, நடிப்புக்கும் நல்லாவே அவருக்கு நடிப்பு வருகிறது என்று கென்னை நிச்சயமாக அனைவரும் பாராட்டுவார்கள். நாமும் பாராட்டி மகிழ்வோம். வேல்ராஜ் வெற்றிமாறன்ட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலான்னு கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இயக்குனர் வெற்றிமாறன் இந்த படத்தில் வெளிப்பதிவாளராக பணியாற்றி இந்த படத்துக்கு மெருகூட்டி இருக்கிறார். காட்டுக்குள்ளே நாம் அப்படியே உலா வந்த ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிறார். போன படத்துலையும் அதேமாரி தான், இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அப்படியே நம்ம வந்து தனியாக போனால் எப்படி இருக்கும். ஆனால் தனியாக போன உணர்வை நம்ம அந்த பயம் இல்லாமல் அந்த படத்தோடு நம்மளை பயணிக்க வைத்திருக்கிறார் வேல்ராஜ். அட்டகாசமான ஒளிப்பதிவு வேல்ராஜ், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதாவது சில ஒளிப்பதிவாளர்கள் தான் அந்த கதையோடு பயணிப்பாங்க. அதாவது ஒளிப்பதிவாளரின் தனித்தன்மையை அவர்கள் காட்ட மாட்டார்கள். அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. அவர் தான் ஒளிப்பதிவாளர். சிறந்த ஒளிப்பதிவாளர் என்று யாரை சொல்வார்கள் என்றால், இந்த படத்தில் ஒளிப்பதிவாளருடைய திறமை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது ஒளிப்பதிவு அல்ல. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு, இந்த படத்தினுடைய திரைக்கதைக்கு உதவியாக இருக்கிறது ஒளிப்பதிவு சொன்னால்தான் அதில் மரியாதை. அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய ஒத்துழைப்பை, உதவியை, கோஆப்ரேஷனை கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு வேல்ராஜ். மிகச்சிறப்பான ஒளிப்பதிவு. அவரையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக இசைஞானி இளையராஜா. ஏங்க மொக்க படமாக இருந்தாலும் அந்த படத்தை ரீரெக்கார்டிங்லேயே உயிர் ஊட்டக்கூடியவர் இளையராஜா. இதை பல படங்களில், பழைய படங்கள் நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் அதேமாரி தான். இதை வந்து டபுள் பாசிட்டிவ். அதாவது இசை இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்படி தான் இருப்பீங்க. அதாவது படம் ஏதோ போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்முடைய பார்வை வந்து நிலையுத்தி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இளையராஜாவோட இசையோடு கேட்கும்போது என்ன சொல்ல வர்றாரு இயக்குனர், கதை இதில் என்ன சொல்ல வருது கதை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தன்னுடைய இசையின் மூலம் பேசி இருக்காருங்க நம்மகிட்ட இளையராஜா. 1000 சொல்லுங்க, எத்தனை இசையமைப்பாளர் வந்தாலும் சரி, இதயத்தை வருடுகிற, நெருடுகிற, இதயத்தை கவ்வுகிற இசை வந்து இளையராஜா. இந்த படத்தில் இசை ஞானி இளையராஜா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்காக வெற்றிமாறனும், விஜய் சேதுபதியும், சூரியும் இளையராஜாவும் கட்டுப்பட்டவர்கள். அது எல்லா பேட்டிலையும் அவங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தில் அப்படி பாடல்களும் சரி, அந்த ஒரு சின்ன மூமெண்ட்டாக இருந்தால் கூட அந்த இசையில் வேறு மாதிரி நம்ம மனசில் தைக்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருக்கிறார் இளையராஜா. ஸோ இளையராஜாவின் வெற்றிக்கும் இந்த படம், இளையராஜாவின் பணி இந்த படத்தில் பாராட்டுவதற்குரியது. அதாவது எத்தனை தலைமுறை, எத்தனை இசை டைரக்டர் வந்தாலும் சரி, நான் தான் ஐயா இசைஞானி, நான் தான். ஏனென்றால் இறைவனுடைய அருள் என்னோடு இருக்கிறது, இறைவனுடைய அருளில்தான் நீங்கள் இசையை பார்க்கிறீர்கள் என்று சொன்னார் பார்த்தீங்களா இளையராஜா. அதுக்கு இந்த படம் மெச்சத்தகுந்த உதாரணம்னா அதான் உண்மையானது. அதே மாதிரி வெற்றிமாறன் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா எடுத்துக்கிட்டு இருக்கான் 2 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நிறைய பேர் வைவாங்க. ஆனால் அது அல்ல.
எவ்வளவு நாள் உழைத்தாலும் சரி, எவ்வளவு நாள் வந்து மரத்திலே இருந்தாலும் சரி, தேன் கொட்டினாலும் சரி, பொறுமையாக தேன் எடுப்பதில் தான் அந்த தேன் எடுப்பவன் அக்கறை காட்டணுமே தவிர அந்த துயரங்கள் அக்கறை காட்டக்கூடாது. அந்த மாதிரி தேன் எடுத்து வந்திருக்காரு. கொம்பு தேனை எடுத்து இந்த குடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெற்றிமாறன் இதில் பயணிச்சிருக்காரு. ஒரு வாத்தியார் அவர் வந்து இந்த சமூகத்துக்கு சில புரட்சி விஷயங்களை சொல்ல நினைக்கிறாரு. அதான் கதை. நீங்கள் அதனால் இந்த படத்தை நேரில் போய் நான் இங்கே பல படங்களுக்கு கதை சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஏன் கதை சொல்லலைன்னா, கதை சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். அதனாலே இந்த படத்தை சம்மந்தப்பட்டவர்கள் சொன்னாங்க, அண்ணே கதையை சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கதையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நிச்சயமாக நான் படம் வந்து உங்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். விஜய் சேதுபதியை காட்டிலே போலீஸ்காரர்கள் துரத்துறத காட்சி பதப்பதப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல சேசிங் காட்சி வரும். இதுக்கு முன்ன விடுதலை பார்ட் 1 அதே சேசிங் இருந்தது. இந்த படத்தில் வேறு மாதிரியான ஒரு சேசிங். அப்போது ஒரு இடத்துல சொல்லுவார் விஜய் சேதுபதி, நீ என்னையை துரத்தி என்னையை பிடிக்கிறனால மட்டும் என்னுடைய போராட்டம் ஓஞ்சிடாது, என் ஆள் ஒருத்தன் உன் கூட இருக்கான்னு சொல்லுவார். அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் படத்தை பார்த்தான்னு தெரியும். ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த காட்சி முடியும் போது அடுத்த காட்சி என்ன என்ற கேள்வியை ஏற்படுத்தியிருக்காரு வெற்றிமாறன். அதான் இந்த படத்தில் வந்து வெற்றிக்கான முதல் காரணம். அதாவது வழக்கமான கதை என்றாலும் திரைக்கதையில் வேறு மாதிரி புரட்டி போட்டு அது வேறு ஒரு டைப்பில் கொடுத்துருக்காரு வெற்றிமாறன். கிளைமேக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் சொன்னால் அது நல்லா இருக்காது. நீங்கள் படத்தை போய் பார்த்து அந்த அனுபவத்தை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அது போதும். நேயர்களே, இதுவரையிலும் விடுதலை பார்ட் 2 திரை விமர்சனத்தை பார்த்து ரசித்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.